தேர்தல் கொண்டாட்டத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். மக்கள் கொண்டாட்டத்தின் உச்சியில இருக்காங்க. அரசியல் தலைவர்கள் அதிகாரத்தை பிடிப்பதற்கான உச்சத்துல அவங்களும் இருக்காங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்காமலையும் கொடுக்கப்படும். தேர்தல் கொண்டாட்டத்தில் இந்த தேர்தல் கொண்டாட்டத்துல மக்கள் முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டதால இந்த இடையில சில விஷயங்களை மக்கள் சுத்தமாவே மறந்துட்டாங்க. அதுல ஒண்ணுதான் ஜெயராஜ் பெர்னிஸ்கஸ்ல வழங்கப்பட்ட மரண தண்டனை, காவல் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனை. அதை பத்தி யாருமே விவாதிக்கல, ஊடகங்களும் விவாதிக்கல, மக்களும் கவலை கொண்டதாக தெரியல. அதை பத்தி ஒரு விவாதமே ஒரு துளியும் நடக்கல. அதை பற்றி பெரிய அளவில் விவாதம் நடந்திருக்க வேண்டும். எந்த குற்றமும் செய்யாத 2 அப்பாவி உயிர்கள் போயிருக்கு. அதற்கான நீதி வழங்கப்பட்டிருக்கு. அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு, ஒரு விவாதம் எதுவுமே நடக்கல. இந்த தேர்தல் கொண்டாட்டத்துல அதுவும் கடந்து போயிடுச்சு. அதுக்கடுத்து சிவகாசியில் நடந்த வெடி விபத்து, அதில் 25 பேர் இறந்திருக்காங்க. 21 பெண்கள், 4 ஆண்கள், ஒரே கிராமத்தை சேர்ந்த 18 பேர். இதை பற்றியும் பெரிய அளவிலான பேசுபொருள் நடக்கவே இல்லை. நடக்கவே இல்லை. அந்த விபத்தில் இறந்தவங்களுக்கான மருத்துவ வசதி அங்க தனியா அதுக்குன்னு ஸ்பெஷல் வார்டோ எதுவுமே சிவகாசியில இன்னும் இல்லாதது மிகப்பெரிய சோகம். விபத்தில் இறந்தவங்களுக்கு மதுரையில கொண்டு வர வேண்டியிருக்கு. பல காலமா பேசப்பட்டு வருது சிவகாசியில் இந்த வெடி விபத்தில் சிக்கியவர்களை காப்பாற்றுவதற்கு தனியா ஒரு சிவகாசி அரசு மருத்துவமனை ஒரு ஸ்பெஷல் வார்டு அமைக்கணும்னு ரொம்ப காலமா பேசப்பட்டு வருது. இன்னும் பேசப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. அதற்கான தீர்வு இன்னும் இதுவரைக்கும் நடக்கவே இல்லை. மக்களும் அதை பற்றி பெரிய அளவிலான கவலை கொண்டதாகவும் தெரியவில்லை. தேர்தல் கொண்டாட்டத்தில் அரசியல்வாதிகளும் அதை பற்றி ஒன்றும் அக்கறை எடுத்துக் கொண்டதாக தெரியவில்லை. தேர்தலுக்கு பிறகாவது இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என நாம் நம்புவோம். இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய்க்கு மேல பணம் பிடிபட்டுதா சொல்றாங்க. மிகப்பெரிய நிறுவனங்கள் அவங்க அவங்கெல்லாம் பணத்தை எப்படியா கணக்கு காட்டி வாங்கிடுவாங்க. இந்த வியாபாரிகள், மருத்துவமனைக்கு செல்லும் ஏழை மக்கள், இந்த விசேஷத்துக்கு எங்கேயாவது கடனை வாங்கிட்டு போற பொதுமக்கள், இவங்க பணமெல்லாம் இதுல சிக்கி இருக்கு. அவங்க இதை எப்படி திரும்ப வாங்குவாங்க, என்ன ஆதாரத்தை கொண்டு சமர்ப்பிப்பாங்கன்னு புரியல. வீட்டுல சேர்த்து வச்ச பணம், கடன் வாங்கிட்டு போன பணம், இதுக்கெல்லாம் எப்படி ஆதாரம் கொடுக்க முடியும்னு தெரியல. இது ஒரு பெரிய சிக்கலாவே எல்லா தேர்தலையும் தொடர்ந்துட்டு இருக்கு. இதற்கு ஒரு தீர்வு தேர்தல் ஆணையமும் இதை பத்தி எந்தவித சிந்தனையும் இல்லாம இந்த தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதற்கு ஒரு தீர்வு கண்டிப்பா கிடைக்கணும். சாதாரணமா ஒரு செய்முறைக்கு போறாங்க, பக்கத்து வீட்டுல கடன் வாங்கிட்டு போறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணத்தை எடுத்துட்டு போறாங்க. இதுக்கு என்ன, இது பிடிவட்டா, இதுக்கு என்ன ஆதாரம் கொடுக்க முடியும்? இதை பத்தி அரசு கொஞ்சம் சிந்திக்கணும். எலெக்ஷன் கமிஷன் சிந்திக்கணும். அவங்க இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு நடக்கணும். இருந்தாலும் அனைத்தையும் தாண்டி நாளை வாக்கு செலுத்தும் நாள். இத்தனை நாள் உங்ககிட்ட வாக்காளர்கிட்ட வாக்கு கேட்டவங்க நாளைக்கு வாக்கு அறுவடை பண்ண காத்திருக்காங்க. பொதுமக்கள் அனைவரும் கண்டிப்பா போய் வாக்கு செலுத்துங்கள். எந்த விதமான மன உந்துதலுக்கும் ஆளாகாமல் மனச்சான்று நேர்மையோடு உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள். கண்டிப்பாக செலுத்துங்கள். வணக்கம்.